ஜஸாக்குல்லாஹு ஹைரன் கஸீரா. அடுத்தபடியாக நமக்கிடையிலே சிறப்புரையாற்ற வந்திருக்கின்ற ஹஜ்ரத் பெருந்தகர் அவர்கள் தேனி மாவட்டம் கம்பம் நகரிலே ரவுலாத்துல் ஜன்னா பெண்கள் ஷரியத் கல்லூரி என்ற பெயரிலே ஒரு பெண்கள் கல்லூரியை நடத்தி வரக்கூடியவர். தமிழகத்தினுடைய பல்வேறு மேடைகளிலே மீளாது மேடைகளிலேயும் மிக குறிப்பாக அகீதா என்று சொல்லப்படக்கூடிய மார்க்கத்தினுடைய கொள்கைகள் சம்பந்தமாக ஆணித்தரமாக பேசி வளம் வந்து கொண்டிருக்கின்ற ஹஜ்ரத் அவர்கள் பல்வேறு விதமான சேவைகளை செய்து வருகின்றார்கள். பல்வேறு விதமான ஆய்வு கட்டுரைகளை, மார்க்கத்தினுடைய கொள்கை சார்ந்த ஆய்வு கட்டுரைகள் பல்வேறு இணையதளங்களிலே வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய மேட்டுமாநகரத்தினுடைய நகரத்தினுடைய மீளாது விழாவுக்கு தொடர்ந்து ஹஜ்ரத் அவர்கள் வருகை புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு பரக்கத் செய்வானாக. அவர்களின் மூலம் அல்லாஹ் நமக்கு பல்வேறு விதமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியுண்டான, அவர்களின் மீது முஹப்பத் வைப்பதற்குண்டான பல்வேறு விதமான விஷயங்களை ஹஜ்ரத் அவர்களின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். ஹஜ்ரத் அவர்கள் இப்பொழுது மீளாது சிறப்புரை நிகழ்த்துவார்கள். எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கே உரித்தாகுக. அவனது சாந்தியின் சமாதானம் கண்மணி நாயகம்
அன்னாரின் உத்தம சத்திய சகாபத்துகள் தாபகங்கள் தபாதாபகங்கள் அக்குதாபுகள் அவுளியாக்கள் மீதும் இந்த நல்ல நாளில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அந்த வல்ல நாயனின் வற்றா பெருங்கருணை என்னும் என்று நிலவட்டுமாக. அல்லாஹ் தஆலா நாம் கடந்த காலங்களில் செய்த குற்றங்குறைகளை மன்னித்தருள்வானாக. வாழும் காலத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடைய சுன்னத்துகளை அடியொற்றி வாழும் பாக்கியத்தை தருள்வானாக. நாம் மரணிக்கும் தருவாயிலே உண்மை மூமினீன்களாக கலிமாவுடன் மரணிக்கும் பாக்கியத்தை தருள்வானாக. கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களை கனவிலும் நனவிலும் மீண்டும் மீண்டும் கண்டுகளிக்கும் பாக்கியத்தை தருள்வானாக. பேசப்படக்கூடிய பேச்சுக்களை அல்லாஹ் கபூல் செய்து நம் வாழ்க்கையில் அமல் செய்யும் பாக்கியத்தை தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். பேரன்பிற்கினிய உலமா பெருமக்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அருமை தாய்மார்களே, அனைவருக்கும் இஸ்லாத்தினுடைய முதல் தஹியா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த அழகானதொரு ஏற்பாடு பெருமானாரினுடைய இதய நபியின் உதய தின விழாவை முன்னிட்டு அவர் மீது கொண்ட மஹப்பத் அன்பின் அடையாளமாக நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். இது போன்ற மஜ்லிஸ்கள் எல்லாம் சஹாபாக்கள் காலத்திலே வழமையாக நடந்த ஒரு நிகழ்வுகள், மரபுகள். இந்த அஹ்லுஸ் சுன்னாவுடைய மரபு பெருமானாருடைய மஹப்பத்தை மட்டுமே அடிப்படையாக கலந்து கொள்ளக்கூடிய மேடைகள். இந்த மேடையில் என்ன பேசப்படும், இதில் என்ன கலந்து கொள்ளப்படும் விஷயம் அப்படின்னு சொன்னா அதுல ரசூலுடைய மஹப்பத்து கிடைக்கும். அதை மட்டும்தான் அடிப்படையாக சொல்லப்படும். என்ன ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு ஹதீஸ், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதி வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். உங்களில் எந்த ஒருவரும் காமிலான ஈமான் ஆக முடியாது. ஒரு மனிதன் காமிலான ஈமான் அடையிறது தான் நம்மளுடைய லட்சியம். ஒரு காமில் வழி, ஒரு பெரிய முழுமையான ஒரு இறை நேசரா மாறணும், ஒரு முழுமையான அல்லாஹ்வுக்கு நெருக்கமாகக்கூடிய ஈமான்தாரியா மாறணும்ன்றதான் வாழ்வின் லட்சியம். அந்த வாழ்வின் லட்சியத்துக்கு ரசூலுல்லாஹ் கொண்டு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய வழிகாட்டுதலே என்னுடைய மஹப்பத் தான் முன்வைக்கிறான். அல்ல வீட்டுக்கு வெளியில செருப்பை கட்டி போடுறது மாதிரி நம்முடைய ரசூலுல்லாஹ்வுடைய விஷயத்திலும் அல்லாஹ்வுடைய விஷயத்திலுடைய புறனான நம்முடைய சிந்தனைகள் மூளைகள்லாம் கழட்டி வச்சுட்டு மஹப்பத்தா வரணும். சொல்லுவாங்க ஷேகுமார்கள் சில இடத்த வழிகாட்டுவாங்க, என்னுடைய சுகபத்தை நீங்க நாடுறீங்களா, என்னுடைய நட்பை நீங்க நாடுறீங்களா அப்படின்னு சொன்னா நீ படிச்ச படிப்புக்குள்ள செருப்பை கட்டி வச்சோம்னா கட்டி வச்சுட்டு சீடத்துவம். சீடத்துவம் மாணவனுக்கு உண்டான தகுதி யாருக்கு இருக்கிறது? அந்த குருவினுடைய முடிவுகளுக்கு கட்டுப்படுறது. தன்னுடைய அறிவுகள் பெருசாக நினைச்சிருந்தாலும் தன் குருவுக்கு முன்னால் கட்டுப்படக்கூடிய குணம் யாருக்கு இருந்தோ அவங்களுக்கு அந்த வழிகாட்டுதல் கிடைக்கும். யார் என்னுடைய சிந்தனை எனக்கு போதுமானது, என்னுடைய ஐடியாலஜி எனக்கு போதுமானதுன்னு அவங்களுக்கு குரு தேவையில்லை. அவங்களுக்கு ஞான குரு ஒன்று தேவையில்லை. அவர்கள் ஷரியத்தின்படியே வாழ்ந்து விட்டு போய்விடுவார்கள். யார் மகான்மார்களை அந்த வழிகாட்டுதலாக தேர்ந்தெடுப்பார்கள் சொன்னால் தன்னை விட குருவை முக்கியத்துவப்படுத்துதல். எல்லா குருமார்களுடைய வழிகாட்டி ஹபீபாய் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி ரசூலுல்லாஹ் தான் எல்லா நபிமார்களுக்கும் வழிமார்களுடைய தலைவர்கள் என்பதில் எந்த விதமான மாற்றத்திற்கும் இல்லை. மிஷ்காத்னு ஒரு ஹதீஸ் கிதாப் இருக்கு. அந்த ஹதீஸ் கிதாப்ல தலைப்புகள் போடுவாங்க. அதுல ஒரு தலைப்பு இருக்குது, பாபு ஃபலாயிலி சய்யிதில் முர்சலீன். இமாம் மிஷ்காத்துடைய இமாமே தலைப்பு தான் போட்டுருக்காங்க, பாபு ஃபலாயிலி சய்யிதில் முர்சலீன். ரசூல்மார்களினுடைய தலைவரான ஹபீப் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடைய சிறப்புகள் தான் தலைப்பு. அப்ப எல்லா நபிமார்களுக்கும் அவர்கள் தான் இமாமாக, இமாமுல் அம்பியா. மேராஜ் இரவுல அல்லாஹ் தஆலா அதான் இஸ்ராவுடைய அந்த பைத்துல் மக்திஸ்ல வச்சு என்ன செய்யப்படுது, எல்லா நபிமார்களும் தொழு வைக்கிறாங்க. என்ன காட்டப்படுகிறது? எல்லா நபிமார்களும் முக்ததிகளாக பின்பற்றி தொழக்கூடியவர். இப்ப பள்ளியாசல போனா நம்ம இமாம தொழு வைப்பாங்க, அவங்க இமாம். பின்னாடி நின்று தொழுகிறவங்களுக்கு பேரு முக்ததி. முக்ததின்னு சொன்னா பின்னாடி நின்று ஃபாலோ பண்ணி தொழுகிறவங்க. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், உலுல் அஸ்ம் பெரும் ரசூல்மார்கள், வேதம் கொடுக்கப்பட்டவங்க அனைவருமே பைத்துல் மக்திஸ்ல ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னாடி நின்று தொழுகிறாங்கன்னா என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ் தான் இமாம் ஆயிட்டாங்க, இவங்க அவங்களுடைய முக்ததியா மாறினாங்க, பின்பற்றக்கூடியவர்களா. அப்ப ரசூலுல்லாஹ் இமாமுல் முர்சலீன், இமாமுல் அம்பியா. யார பார்த்தா அல்லாஹ் இமாம் குர்ஆன்ல சொல்றான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொல்றான், இன்னி ஜாயிலுக லின்னாசி இமாமா
நபியே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, உங்களை நாம் மக்களுக்கு இமாமாக ஆக்கிவிட்டோம். இன்னி ஜாயிலுக லின்னாசி இமாமன், மக்களுக்கு உண்மை இமாமாக ஆக்கிவிட்டோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அந்த இப்ராஹிம் நபி ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னாடி அவங்களை இமாம் ஆக்கினார். யாரெல்லாம் பெரிய பெரிய சிறப்பு கொடுக்கப்பட்டவர்களோ அவர்களெல்லாம் ரசூலுல்லாஹ் பின்னாடி வந்தாங்க. அல்லாஹ் தஆலா அதிகம் பேசிய நபி மூசா நபி. வகல்லமல்லாஹு மூசா தக்லீமா, மூசா நபியிடம் அல்லாஹ் அதிகமா பேசினான். ஏன் மற்ற நபிகள்கிட்ட பேசலையா? மற்ற நபிமார்கிட்டையும் பேசுவான். நபியுடைய சிறப்பே அல்லாஹ்ட பேசுறதுதான். மூசா நபி வந்து அல்லாஹ்ட பேசுறாங்க. ஏன் அப்படி சொல்லணும்? அவங்க அதிகமா பேசினாங்க. பேசியதை கொண்டு சிறப்புப்படுத்தப்பட்டார். 169 இடத்துல அவங்களுடைய பேர் திரும்ப வருது. பக்கராவில் ஆரம்பிச்சது அம்மையத்து சாடும் வரைக்கும் பாத்தீங்கன்னா மூசா நபி பேர் தான். மூசா 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 மூசா. ஏதோ நம்மளுக்கு பிடிச்ச பிள்ளைய எப்படி வீட்டுல செல்ல பிள்ளைய பேரை சொல்லி கூப்பிட்டுட்டே இருப்போமே, பாசம், அந்த அன்பு, திரும்ப பாப்பா பேரை சொல்லி கூப்பிட்டுட்டே இருப்போம். ஏன்னா அந்த அந்த அட்டாச்மெண்ட், நம்முடைய கல்வி அவங்க மேல ரொம்ப பாசமா இருந்தா பேர் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். மூசா நபியுடைய பேர் அந்த 169 இடத்துல மூசா மூசா வதுகுரு இப்ராஹிம் மூசா, சுஹபி இப்ராஹிம் மூசா. மூசா நபியின் செய்தி வந்ததா? ஃபிரௌனுடைய செய்தி வந்துச்சா? ஒண்ணு ஃபிரௌன் எழுதுறா, இல்ல மூசா எழுதுறா. ஏதாச்சும் வகையில மூசாவை கொண்டாந்து நிப்பாட்டிடுவாங்க. மூசா நபியின் மீது எவ்வளவு மஹப்பத் இருந்துச்சுன்னா அல்லாஹ் தஆலா மூசா நபியை நினைவுபடுத்திட்டே இருப்பான். அப்பேற்பட்ட மூசா நபி யார பேசுறதுக்கு அனுப்பிச்சு வச்சாங்க? 50 வக்து தொழுகையை வாங்கிட்டு வர்றாங்க ரசூலுல்லாஹ். மூசா நபி 6ஆம் மாதத்துல இருக்கிறாங்க. கேட்டாங்க, என்ன செஞ்சீங்க? நான் வந்து அல்லாஹ் பார்த்தி என்ன கொடுத்தான்? 50 வக்து. என் சமுதாயம் ஒரே ஒரு வக்து கூட தொழ மாட்டேன். என் சமுதாயம் ஒரு வக்து தான் வாங்கிட்டு, ஒரு நாள்ல ஒரு வக்து, அதவே தொழுக இல்ல, முடியவே முடியாது, தொழுக வாய்ப்பே இல்லை, போய் குறைச்சிடுவாங்க அப்படின்னாங்க. அல்லாஹ்ட்ட பேசுறதுக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க, வழி அனுப்பிச்சு விடுறாங்க. பாருங்க, யாரை பார்த்து கல்லமல்லாஹு மூசா தக்லீமா, மூசா நபியிடம் தான் அல்லாஹ் அதிகமா பேசிக்க நல்லா சிறப்பிச்சாலும் அந்த கலீமுல்லா ரசூலுல்லாஹ் அல்லாஹ்ட்ட பேசுறதுக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. எவ்வளவு பெரிய சிறப்பு பாருங்க. அப்ப இப்ராஹிம் நபியை இமாமுங்கிற அல்லாஹ் அந்த இப்ராஹிம் நபி ரசூலுல்லாஹ்வை இமாமா தொழு வைக்க அனுப்புறாங்க. மூசா நபி அல்லாஹ் பேசியவர் என்று சொல்கிறார். அந்த மூசா நபி ரசூலுல்லாஹ்வை அனுப்பிச்சு வைக்கிறாங்க, போய் அல்லாஹ்ட்ட பேசிக்குவாங்க. அதுவும் ஒரு தடவை இல்ல, கண்டு நேரடியாக பார்த்து சந்திக்கிறது 10 தடவை. குறைச்சிட்டு வர்றாங்க. 45 வக்து குறைச்சிங்களா? எத்தனை? 5. வாய்ப்பே கிடையாது. 1 தடவை போய் குறைச்சிட்டு வாங்க. 5 குறைச்சிட்டு வர்றாங்க. ஒவ்வொன்றாக அல்லாஹ்ட்ட போய் 5 குறைச்சு கடைசியில் 5ல வந்து நிக்குது. நபிமார்கள் எல்லாம் ஹய்யும் உயிருள்ளவன் சொல்றோம். நபிமார்களுக்கு மோஜிசா உண்டு. அது மட்டுமா? அல் மோஜிசாத்து லா தன்கதிய பாதல் மௌத், மரணத்திற்கு பின்னால் மோஜிசா துண்டிக்கப்படாது. இதுவும் அக்கீதா தான். மோஜிசா என்பது அக்கீதா என்று சொன்னால், மோஜிசா நபிமாருடைய மரணத்திற்கு பின்னால் துண்டிக்கப்படாது. அதுவும் நம்முடைய அக்கீதா தான். ரசூலுல்லாஹ்வுடைய மோஜிசா கூடிக்கிட்டே இருக்காரு இல்லையா? அவருடைய குர்ஆன் ஷரீஃபுடைய மகத்துவம் கூடிக்கிட்டே இருக்கா? ரசூலுல்லாஹ் வாழும் காலத்தில் அவர்களை பற்றிய பயம் இருந்ததை போல இன்னைக்கு வரைக்கும் ரசூலுல்லாஹ் பேரை கேட்டா பயப்படுறான். இத்தனைக்கு ரசூலுல்லாஹ் மதீனா ஷரீஃப்ல அடங்கி இருக்கிறாங்க. முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னா நீங்க நடுக்குதா இல்லையா? அமெரிக்கா நடுக்குதா இல்லையா? இந்த பேரை சொல்றீங்க, இது முஹம்மதிய மார்க்கத்தை ஏங்க கொண்டு வரீங்க. தினமும் மதீனாவுல வெளிப்படையாக வாழ்ந்து கொண்டிருப்பதை போன்று ரசூலுடைய பேரை சொன்னா அப்படியே நடுக்குறாங்க இல்லையா? மோஜிசா துண்டிக்கப்படாது. ஒரு நபி மரணித்து விட்டாலும் அவருடைய அற்புதம் என்ன செய்யப்படாது? துண்டிக்கப்படாது. அதான் மூசா அலைஹிஸ்ஸலாத்துல ஹெல்ப். இன்னைக்கு அசால்ட்டா பார்த்தா எவ்வளவு பச்சையான வார்த்தைகள் நபிமார்களை பத்தி பேசுறாங்க. செத்த பிணம் என்று சொல்றார்கள். சொல்றவன் செத்த பிணம் இல்லை, சொல்றவே செத்த பிணம். 10 வக்த குறைச்சது உனக்கு மூசா நபி. நீ யார மௌதா போனன்னு சொன்னியோ, நீ யாரை பார்த்து மௌதா போனன்னு சொல்லிக்கிறீர்களோ அந்த மௌதா போன அந்த நபி தான் 10 வரை குறைச்சு 5 குறைச்சு 5 வருஷம் இருக்காரு. நீ அல்லாஹ்ட்ட தொழுது துஆ செய்யி, தொழுதான் துஆ செய்வாங்க. அந்த தொழுகையை வாங்கி குறைச்சு கொடுத்தவரே மூசா நபி தான். அந்த தொழுகையை குறைச்சு வாங்கி கொடுத்தவரே ஹஜ்ரத் சய்யிதா மூசா அலைஹிஸ்ஸலாம். எப்படி மக்களுடைய பார்வை எப்படி இருக்கு பாருங்க. நபிமார்களுடைய விஷயத்திலே அல்லாஹ் கொடுத்த அந்தஸ்து இருக்கிறது மக்களே. அல்லாஹ் தஆலா முதல் கல்பை தான் சோதிக்கிறான். ஆதம் இப்லீஸ், இந்த 2ல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இப்லீஸ், இந்த 2 தான் பார்த்துட்டே இருக்காங்க சமுதாய மக்கள். ஆனால் ஒரு விஷயத்தை கவனிக்க தவறிவிட்டார்கள். ஆதம் விசஸ் ஜிப்ரைல், இந்த டாபிக்ல அதிகமான பேச்சுக்கள் இல்ல. ஆதம் விசஸ் இப்லீஸ் இப்படிதான் போய்கிட்டே இருக்கிறது. இப்லீஸ் விசஸ் ஜிப்ரைல் சொல்லி கவனிக்கிறது இல்ல. ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாமுடைய பெரிய பங்கு இருக்குது. இப்லீஸுக்கு அல்லாஹ் தஆலா மகத்தான அறிவு கொடுத்திருந்தான், மலக்குமாருடைய தலைவராக இருந்தார்.
ஒரு காலம் இருந்தது. முதல் அல்லாஹ் தஆலா இன்னைக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்ட காலத்துல இருந்து கரெக்டா பார்த்தா 10,000 வருஷம் தான் இருக்கு. 10,000 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டாங்க. வரலாற்று ரீதியா பார்த்தோம்னா என்ன, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 7,000 வருஷம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 4,000 வருஷம், அதுக்கு பின்னாடி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னாடி 3,000 வருஷத்துக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ்க்கு பின்னாடி நம்ம 1400 வருஷம். அப்ப சனதை கரெக்டா போட்டு பார்த்தா படைக்கப்பட்டது கரெக்டா 10,000 வருஷம் தான். மனித குலம் என்ற இந்த வடிவ அமைப்பு வந்தது 10,000 வருஷம் தான். இதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் அதற்கெல்லாம் முன்னால் பல லட்சம் வருடங்களுக்கு முன்னால் ஜின்களை படைத்து விட்டாங்க. பூமியில் அவங்களுக்கு தான் ஹிலாபத்தை கொடுத்து அவர்களை ஆட்சி செய்யக்கூடிய மக்களா வச்சிருந்தான். அதற்கு ஒரு தலைவர் இருந்தார், அவர் பேர் ஜான், ஜின்களுடைய தலைவர். இங்க எப்படி ஆதம் இருக்கிறாரோ அங்க முத்தாப்பா அவங்களுடைய வாப்பா யாருன்னா ஜான். ஹலக்கல் ஜான் மின் மாரிஜின் மின்னா நல்லா சொல்றான். அது அந்த ஜான்றது அவங்களுடைய ஆதம், ஜின்களுடைய ஆதம். அவர்களுடைய சந்ததி எல்லாம் பரவி அட்டூழியங்கள் செய்கிறார்கள். இப்ப மனுஷன் சொன்னா, இப்ப நம்ம மேட்டுப்பாளையம் வந்தாலும் மனுஷன் மாதிரி தான் இருப்பாங்க, தேனிக்கு போனாலும் மனுஷன் மாதிரி தான் இருப்பாங்க, மதுரைக்கு போனாலும் மனுஷன் மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் ஜின்கள் அப்படி கிடையாது. இங்க இருந்து நீங்க கடல்ல போனா கடல்ல தண்ணியில வாழக்கூடிய அவதார ஜின்கள் மாதிரி ஒரு ஜின்கள் இருக்கும், வானத்தை பறக்கக்கூடிய ஜின்கள் இருக்கும், பூமியில நடக்கக்கூடிய ஜின்கள் இருக்கும். அவ்வாறுங்க இனத்திலேயே பறக்கிறது மிதக்கிறதுக்கான ஜின்னு தான் எல்லாமே. மனுஷன்ல எந்த ஊருக்கு போனாலும் மனுஷன் தான். அப்படி இல்லாத நிறைய பேருக்கு கனவு இருக்குது, வானத்துல பறக்கணும் பாருங்க ஆசை இருக்குதான் செய்யுது, என்னைக்காச்சும் நடந்துடாதா? ரெக்க உள்ள மனுஷங்களா இருக்கிறாங்க சொன்னா நல்லா தான் கேட்கறதுக்கு. எல்லாம் அப்படி படைக்கல பாருங்க. ஜின்களுக்கு இந்த டிஃபரெண்டான ஒரு படைப்புகள், ரெக்கை உள்ளவர்கள், ஊறி திரிப்பவர்கள், உருவம் மாறுபவர்கள், ரொம்ப பெரிய பலசாலிகள், பூதங்கள், இது மாதிரி நிறைய படைக்கணும். அந்த வலியவன் எளியவனை தாக்க ஆரம்பிச்சான். அவங்களுக்குள்ள அடிதடி, அவங்களுக்குள்ள கட்டுப்பாடு, அவங்களுக்குள்ள கீழ் ஜாதி மாதிரி சக்தி குறைந்து படைக்கப்பட்ட ஜின்களை வலிமை மிகுந்த ஜின்கள் கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிருச்சு. இந்த அடிதடிகள் அதிகமாகும் பொழுதுதான் அல்லாஹ் தஆலா, ரத்த ஓட்டங்கள் அதிகமாகும் பொழுது அல்லாஹ் தஆலா மலக்குகளுடைய படையை அனுப்பிச்சு கண்ட இடத்தெல்லாம் அந்த ரவுடி ஜின்களை கொல்ல ஏற்பாடு செய்யும் பொழுதுதான் அடிச்சு பிடிச்சு நிறைய கொல்லப்படுது. பல ஜின்கள் கடல்ல ஓடி ஒளிஞ்சிச்சு, நிறைய புகைக்குள்ள ஓடி ஒளிஞ்சிச்சு. அதுல சிறைபிடிக்கப்பட்ட ஜின்கள் இருந்துச்சு. அதுல ஒருவன் தான் இப்லீஸ். அன்னைக்கு அந்த ரவுடித்தனமாக இருந்த இளைஞன் ஒரு ஜின்னு தான் அன்னைக்கு இருந்த இப்லீஸ். அவன் முதல் வானத்திலே கொண்டு சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறது போது பிறகு மலக்குமார்களுடைய வணக்கத்தை பார்த்து ஆர்வப்பட்டு வணங்க ஆரம்பிக்கிறான். வணங்கி 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 இபாதத் செய்து ஒரு கட்டத்திற்கு மேல் மலக்குமார்களுடைய இபாதத் அவனுக்கு ருசி வந்துருச்சு. இபாதத்துல ருசி வந்து அல்லாஹ் முதல் வானத்தில் வணங்க ஆரம்பிக்கிறான். இப்பொழுதுதான் அல்லாஹ் தஆலா அவன் மேல மஹபத் வச்சு அவனுக்கு தரஜாவை உயர்த்தி அப்துல்லா என்று சொல்லி இரண்டாம் வானத்திற்கு உயர்த்துகிறான். ஒவ்வொரு வானத்திலையுமே தக்வா, முத்தகி, இறையச்சம் உள்ளவர் என்று பேர் கொடுக்கிறான். மூன்றாம் வானத்துக்கு போறான், வலியுல்லா நல்ல பேரை கொடுக்கிறான். 4, 5, 7 வானத்தை கடந்து கடைசியாக அல்லாஹ் அஸாஸீல் பேர் கொடுத்தான். இப்லீஸுடைய பழைய பேர் என்ன? அஸாஸீல், கண்ணியமானவர், கண்ணியமான அடியார். இவருக்கு கிடைச்ச மாரிஃபத், இபாதத்துல இவருக்கு கிடைச்ச தரஜை யாரும் எட்டல்ல, எல்லா மலக்குமாரும் இவருக்கு கட்டுப்படுங்க என்று சொல்லி ஜிப்ரீல், மீகாயில், அஸ்ராயில், இஸ்ராஃபீல் எல்லா மலக்குமாரும் அவருக்கு கட்டுப்பட்டு உஸ்தாதாக இருக்கக்கூடிய சூழ்நிலை நீங்க நல்லா கவனிக்கணும். அந்த கட்டத்துல தான் அவருக்கு எந்த அளவுக்கு இது தஃசீர்ல வருது, எந்த அளவுக்கு அவனுக்கு அறிவு இருந்துச்சுன்னா, சில நேரம் லவ்ஹுல் மஹ்ஃபூல் சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய விதிப்பலகை இருக்கும். என்னென்னலாம் நடக்குமோ அதெல்லாம் காட்டக்கூடிய விதிப்பலகை. அந்த விதிப்பலகை அப்பப்ப இப்படி ஞான திருஷ்டியில பார்த்தா அவனுக்கு அப்ப சில வரிகள் தான் தெரியுமா கண்ணுக்கு. அந்த மாதிரி ஞானம் பெற்றிருந்தான இப்லீஸ் ஒரு தடவை பார்க்கும்போது அவனுக்கு ஒரு வரி தெரிஞ்சிருக்குது, என் விருப்பத்திற்கு உண்டான ஒரு அடியான் கூடிய விரைவில் என்னால் சபிக்கப்பட போகிறான் அப்படின்னு சொல்லி போட்டுருக்கு பாருங்க. இதுதான் ஈமானுடைய சோதனை. என்ன செய்யணும்? அல்லாஹ் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு துஆ செய்யணுமா இல்லையா? அல்லாஹ் எனக்கு நல்ல மூத்து கொடுக்கணும். ஒரு பயான ஹதீஸை கேட்டா நம்ம எல்லாம் மூமின்ங்க, நம்ம செய்யக்கூடிய அமலுக்குலாம் நம்ம எல்லாம் இஸ்லாம்ல தான் வாழ்வோம், ஈமானால தான் மௌத்துவோம். இந்த நினைப்பு வந்து மூமினுடைய பயம் இப்படி நினைப்பு இருக்காது, பயம் இருக்கணும், அல்லாஹ்வுடைய பயம் இருக்கணும். அவன் என்ன செய்யறான்? ஓ அப்படியா, அது நானா இருக்க வாய்ப்பு இல்லை. அவனுக்கு அந்த எண்ணமே வரல. முதல்ல எவனோ ஒருத்தன் என்ன அல்லாட்ட அடிவாங்க போறேன் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மலக்குமார்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. அவங்களுக்கு சொல்றானா, கூடிய விரைவிலே அல்லாஹ்விற்கு மஹப்பத்தான ஒரு நபர் சபிக்கப்பட போகிறார் அப்படின்னு இருக்கிற மலக்குமார்லாம் பயந்துட்டாங்க, அழுக ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப என்ன சொல்றாங்க? உஸ்தாத் எல்லாம் எங்களுக்காக துஆ செய்யுங்க, எல்லாம் எங்களுக்காக துஆ செய்யுங்க, அதுல நாங்க வந்துடக்கூடாது அப்படின்னு. அப்ப அவர் சொன்னாராம், மனக்கு தலை கருவம் மண்டை குடிருச்சு, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய துஆ இருக்கிறது.
உங்கள் அனைவருக்கும் என்னோட துவா இருக்கிறது. இறைவா இவர்கள் அனைவரையும் அதை விட்டு காப்பாற்றி விடு அப்படின்னாரு. துவா கபுலாயிடுச்சு. துவா கபுலாயிடுச்சு. ஏன்? இவர்கள் அனைவரையும் அதை விட்டு காப்பாற்றினாரு. யார மறந்துட்டாரு? தாங்க மறந்துட்டாரு. அவர்தான் இப்லீஸா பின்னாடி மாறுறாரு. அல்லாஹ் என்ன செய்யறான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை மண்ணுல படைக்கிறான். அப்ப மண்ணை எடுக்கணும், 7 பூமி மண் எடுக்கணும், குடைச்சு மண்ணு செஞ்சு மனிதனை உருவாக்கணும். அப்ப மலக்குமார்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்புனா போய் எடுத்துட்டு வாங்கன்னு மலக்கு போறாரு. மண்ணு அழுகுது, எடுக்க விடமாக்கிது. இதெல்லாம் தஃசீர்ல வருது. அப்ப கேக்குது, ஏன் அழுகுறன்னு கேட்டா, என்னிலிருந்து ஒரு மனிதன் படைக்கப்பட்டு நாளை பின்ன அவன் தப்பு செஞ்சு அவன் நரகத்துக்கு போனான்னு சொன்னா என்னுடைய பகுதி தானே நரகத்துக்கு போகும், அது எனக்கு ஏற்புடையதா இல்லையேன்னு சொல்லி அது அழுகுது. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, அதோடைய இறக்கத்தை பார்த்து வந்துட்டாங்க. அடுத்து மீகாயில் போறாங்க, இஸ்ராஃபில் போறாங்க. இதே மாதிரி அழுகும் போதெல்லாம் அல்லாஹ்ட்ட சொல்றாங்க, யாரா அது அழுகுது, அதனால நாங்க அதை எடுக்க முடியும்னாங்க. அஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் போனாங்க, மலக்குல் மௌத் போனே அது எடுக்க போகும்போது அழுகுச்சு. நீ அழுகு, நீ அடுத்து என்ன வேணா கடை, எனக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை தான் மெயின். மண் எடுத்து வேண்டாங்க. அல்லாஹ் கேட்டா, அதன் மீது நீ இறக்கப்படவில்லையா? எல்லாம் நீ சொன்ன செஞ்சுட்டீ. ஓ அப்படியா? அப்ப நீ தான் உயிர் வாங்கணும், நீங்க தான் உயிரை பிடிக்கணும். அல்லாஹ் வேண்டாண்டால இப்படி ஒரு கஷ்டமா இருந்துச்சுன்னா நான் எடுத்துருக்கே மாட்டேன் மண்ணை. எல்லாரும் என்னைய சபிப்பாங்களே. யமதர்மன் இன்னைக்கு சகோதரர்கள் சபிக்கிறாங்கல்ல, யமதர்ம ராஜா வந்துட்டாரு, அவரை கடவுளவே திட்டுறது. இது மாதிரி திட்டுவாங்களா இல்லையா? அசராயில திட்டுவாங்களா இல்லையா? என்னை சபிப்பாங்கல்ல. கவலைப்படாதே, நான் மறதின்னு ஒன்று அல்லாட்ட மனுஷனுக்கு படைச்சிருக்கேன், மறதின்னு ஒன்று படைச்சிருக்கிறேன், அதனால அவர்கள் தேறி விடுவார்கள் என்று அல்லாஹ் ஆறுதல் சொல்லி அந்த மலக்குல் மௌத்துடைய பொறுப்பையும் அவர்களுக்கு கொடுத்து படைக்கப்பட்டு இப்பதான் நூரே முஹம்மதியா மண்ணு வந்து உடம்பு 7 பூமியிலிருந்து மண் எடுக்கப்பட்டிருக்கு. அந்த கலவை தான் ஆதம் நபி. எனவே தான் அவருடைய பிள்ளைகள் எல்லாம் பல விதமான நிறங்களிலே படைக்கப்படுகிறார்கள். ஒருவர் கருப்பராக, சிவப்பராக. அந்த கருப்பு மண், சிவப்பு மண், இந்த மண்ணினுடைய தன்மைக்கு தகுந்த போன்று மனிதர்கள் படைக்கப்படுறாங்க. இப்ப இந்த மண்ணுக்கு எந்த சிறப்பும் கிடையாது. மண்ணு வந்து அதுல சகதி வரும், அதுல நஜீஸ் படும், அதுல எல்லா விதமான அசுத்தங்களும் படும். இது எந்த அதனால இப்லீஸ் கேட்ட விஷயம் லாஜிக் கரெக்ட் தான். ஏன்னா நெருப்புல நஜீஸ் கிடையாது. நெருப்பு எரியும் போது ஒரு துணியில நஜீஸே இருந்தாலும் கூட போட்டு எரிச்சு அதை சுத்தமாக்கி விடும். அதுல வந்து சுத்தம் அசுத்தம் இருக்காது. அவன் கேட்ட லாஜிக் என்ன, மண்ணுல அசுத்தம் இருக்குது, கழிவுகள் சேருது. அப்ப அந்த மண்ணை போட்டு வச்சிருக்கும் போது இதுதான் கலிபாவாகும், மண்ணாங்கட்டிங்கிறான். இன்னைக்கு சொல்றானா இல்லையா? வழிமரங்கள்லாம் மண்ணாங்கட்டி போனோங்கிற அங்க நடந்துச்சு. எங்க அது யாரு வாதம் தெரிகிறதா? ஒரு உடம்ப பார்த்து, ஒரு நபியினுடைய உடம்ப பார்த்து மண்ணாங்கட்டி செத்த பணம் சொல்றானா இல்லையா? இப்லீஸ் வார்த்தை எல்லாம் பாதுகாக்கணும். அதுதான் மெயின். உடம்பா மெயின். உடம்பு என்பது மனுஷன் உடம்பு, உள்ளுக்கு இருக்கக்கூடிய ரூஹு, ரூஹு தான் மெயின். வலிமை. அந்த மலக்குமார்கள் எதற்கு கட்டுப்பட்டார்கள்? நூரே முஹம்மதியா, ரசூலுல்லாஹ்வுடைய ஒளிதான் படைக்கப்பட்டது. ஆதம் நபி வந்து முதல் படைப்பு இல்லையே. அதுக்கு முன்னாடி ஜின்கள் இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி மலக்குகள் இருந்தாங்க, அதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு? அவ்வளவா ஹலக்கல்லாஹு நூர் முஹம்மதி. முதலில் அல்லாஹ் படைத்த ரசூலுல்லாஹ்வுடைய ஒளியை தான். ஒளியில இருந்து தான் மலக்குகள், அதற்கு பின்னாடி தான் ஒண்ணு ஒண்ணு அவ்வளவு உருவாகுது. அவன் முதல் படைப்பு ரசூலுல்லாஹ் தான். அந்த ஒளி நூரே முஹம்மதியாவுடைய ஒரு பகுதி தான் நெற்றியில வைக்கப்பட்ட ரூஹாக மாறி அவருக்கு உடம்புல அந்த நெற்றியில் பெறும்போது உஸ்ஜுது லி ஆதம், ஆதமுக்கு சஜ்தா செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது எல்லாரும் மறந்து கட்டுப்பட்டாங்க. ஏன்? அந்த ஒளிக்கு ஒளியினுடைய அடையாளம் தெரியுது. மலக்குகள் ஒளி அந்த நூரே முஹம்மதியாவை பார்த்தனே அடையாளம் கண்டுக்கிட்டாங்க, உடனே படைச்சிட்டாங்க. இப்லீஸ் என்ன பார்த்தான்? ஒளியை பார்க்கல, மண்ணாங்கட்டியை பார்த்தான். மண்ணாங்கட்டியில அழுக்கு வருது, அது வந்து நஜீஸ், அது வந்து அதை விட நெருப்பு தான் உயர்ந்தது அப்படிங்கிறாங்க. அல்லாஹ் தஆலா ஒரு சின்ன வாய்ப்பு, டிபேட், 2 பேருக்கு மத்தியில ஒரு டிபேட் வச்சிருந்தானா அங்கேயே அவனுக்கு மூக்கு உடைஞ்சிருக்கும். ஒண்ணும் இல்ல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து கோபத்துல எந்திரிச்சு, ஏன்டா இப்லீஸ், அவன் என்ன சொன்னான்? நான் நெருப்புடா நினைக்கிறான், நெருங்குடான்னு நினைக்கிறான், நான் நெருப்பு நினைக்கிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரே ஒரு வார்த்தை, நீ நெருப்புடா, நான் ஒளிடா. மலக்குகள் ஒளிதான். சரி, நீ வந்து மண்ணை பார்த்து நஜீஸ்ங்கிற, மண்ணு நஜீஸ், சரி விட்டுரு. மண் வந்து கீழே போட்டா கீழே போகும், நெருப்பு அடிச்சா மேல போகும், உயர்வுங்கிற. ஆனா நெருப்பு வந்து அழிக்கக்கூடியது, அது வாழ வைக்காது. ஆனா ஒளி வாழ வைக்கும். சூரிய ஒளி மனுஷனை வாழ வைக்கும், செடியை வளர வைக்கும் இல்லையா? ஒளி வந்து உதைவிட உயர்ந்தது. லாஜிக் படி பார்த்தோம் சொன்னா மண்ணை விட நெருப்பு உயர்ந்ததுன்னா நெருப்பை விட ஒளி உயர்ந்தது தானே. ஒரே ஒரு கேள்வி, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்
உன்னை விட நான் உயர்ந்தவன் கேட்டா என்னத்துக்காக முடிஞ்சிருக்கு. அந்த இடத்துல அங்க மூக்கு உடைஞ்சிருக்கும். அந்த இடத்துல தோத்துட்டான். அல்லாஹ் அவன்கிட்ட பேசவே வாய்ப்பு இல்லை. ஜிப்ரீல் பேசவே இல்லை. அதான் சொல்றேன், ஆதம் விசஸ் இப்லீஸ் பார்த்துட்டே இருக்காங்க. ஆனா ஆதம் விசஸ் இப்லீஸ் விசஸ் ஜிப்ரீல் ஒரு சாப்டர் இருக்குது. இவர்கள் பேசவே இல்லை. இவனை போன்று புத்தியை முன்வைத்து பேசவில்லை. காரணம் என்ன? அல்லாஹ் சொல்ல கேட்டுவிட்டு இதயத்தை பயன்படுத்துறாங்க. அல்லாஹ் தஆலா அந்த ரூஹுல் குத்ஸை தேர்ந்தெடுத்துக்கிட்டான். யாருடைய சாப்டர் யாருக்கு போயிடுச்சு? இப்லீஸுடைய தலைமைத்துவம் உடைஞ்சு போச்சு. இங்க போயிட்டாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். இவங்க பூமிக்கு ஆயிட்டாங்க. ஒண்ணும் இல்ல. அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லாஹ் என்ன சொல்றான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி கலீஃபா, பூமியில தான் அவன் நான் வந்து கலீஃபாவா ஆக்க போறேன். அல்லாஹ்வுடைய வார்த்தை தானே, பூமியில தான் அவங்களை ஆக்க போறேன். அல்லாஹ் பேசிக்கிட்டு இருக்கான். பூமியில் தான் அவர்களை நான் கலீஃபாவா ஆக்க போறேன் அல்லாஹ் சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்லீஸ்னு ஒரு ஆள் படைக்கப்படல, குறுக்க வரலன்ற மாதிரி அல்லாஹ் கூட கொஞ்சம் கண்ணியமா கீழே இறக்க தான் போறான். சஜிதா செய்யுமா, கண்ணியம் கொடுக்குமா, அவங்க பூமிக்கு போக போறாங்க. அப்பயும் முடிச்சிருக்குமா இல்லையா? இவன் ஒண்ணும் பேசாட்டி அவங்க பூமிக்காக படைக்கப்பட்டவங்க தான். அப்ப இவங்க நம்மளுக்கு எதிராக வந்துடுவாங்களோ அப்படின்னு சொல்லி பொறாமப்பட்டு தான் பதவியும் போய் தான் பதவி தன்னுடைய மாணவர் ஜிப்ரீலுக்கு போய் கடைசியில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பூமியில கிலாஃபத், வானமும் போச்சு பூமியும் போச்சு, இப்லீஸா மாறப்பட்டாங்க. அப்ப விஷயம் என்னன்னா, அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்தது பூமிக்காக தான். அங்கேயே சொர்க்கத்திலே வச்சுக்கிறதுக்காக இல்ல. அல்லாஹ்வுடைய வாக்குறுதியா தான் இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி கலீஃபா, பூமியில தான் கலீஃபாக்க போறேன். இடையில இவங்களுக்கு ஒரு வில்லே வேணும்ன்றதுக்காக சில விஷயங்கள் நடந்துருச்சு. அதிலே அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார். என் விதியிலே எனக்கு ரொம்ப மஹப்பத்தான ஒருத்தர் சபிக்கப்பட போகிறான் என்றதுக்கு நிகராக அல்லாஹ் ஆயிட்டார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒளி ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய உடம்புக்குள்ள ஊதப்பட்டுச்சு. நூரே முஹம்மதியா அதற்கு பின்னால் வந்ததுதான் ரசூலுல்லாஹ்வுடைய ஒளி. பின்னாடி தான் எல்லா நபிமார்களுக்கும் வந்துச்சு. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய கப்பலிலே பாதுகாக்கப்பட்டது ஏன்? சந்ததியை பாதுகாக்கணுமா இல்லையா? இல்லைன்னா கடைசி நபி எப்படி வர முடியும்? அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. அவருடைய முதுகந்தண்டில் யாருக்கு? ரசூலுல்லாஹ்வுடைய ஒளி இருக்குது. அல்லாஹ் கப்பலை காப்பாத்துறான். கப்பல் பாதுகாக்கப்படுது எதை கொண்டு? ரசூலுல்லாஹ்வுடைய ஒளியை கொண்டு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பில் விழும்போது அவங்க வஃபாத் ஆயிட்டாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் எப்படி வருவாங்க? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வரணும், காபத்துல்லாஹ்வை கட்டணும், அவங்களுடைய சந்ததியில் அரபுகள் வரணும், அரபுகள் கடைசியில் ரசூலுல்லாஹ் வரணும். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய ஒளி முதுகுல இருக்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்புல இருக்கும்போது அழிய இல்ல. அப்ப எல்லா நபிமார்களுடைய முதுகந்தண்டில் அந்த நூரே முஹம்மதியா வரும்போதுதான் அழிவுகளை விட்டு அவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். அதனால தான் சொல்றாங்க, ரசூலுடைய ஒளியை கொண்டுதான் எல்லா நபிமார்களும் வெற்றி அடைஞ்சாங்க. அந்த நூரே முஹம்மதியாவை தேடுவதுதான் சூஃபியாக்களுடைய குணம். ஸலவாத்துடைய நோக்கம் என்ன? ஸலவாத்துடைய நோக்கம் என்ன? நாம் ரசூலுல்லாஹ்வுடைய நூரே முஹம்மதியாவை, அவருடைய ஒளியை பெற்றுக் கொள்வது. மௌத்தா போனதுக்கு பின்னாடி கபருக்கு போன உடனே 3 கேள்வி கேட்பாங்க. எல்லாருக்கும் தெரியும். நாங்க படிக்கிற காலத்துல 2007 சம்திங் பார்த்தீங்கன்னா சோசியல் சர்வீஸ் கொஸ்டின் வந்து அவுட் ஆயிடுச்சு. ஒரு பையன் உள்ளுக்க பூந்து என்ன பண்ணிட்டாரு, அந்த கொஸ்டின் திருடிட்டாரு. 15 நாள் கழிச்சு எக்ஸாம் வச்சாங்க. அப்ப என்னைக்கு வந்து கேள்வி வெளியே போயிடுச்சோ எக்ஸாம் கேன்சல் ஆயிருமா இல்லையா? எக்ஸாம் கேன்சல் ஆயிரும். ஆனால் ஆல்ரெடி இஸ்லாத்துல 3 கேள்வி கொஸ்டின் அவுட் ஆயிடுச்சு. மன் ரப்புக்க, அம்மா தீனுக்க, அம்மன் நபியுக்க. ஆனா அல்லாஹ் இந்த மறுபடியும் உலகத்தை அழிச்சிட்டு, ஐயோ கொஸ்டின் எக்ஸாம் வெளியாயிடுச்சு, இவங்க தான் கபூர்ல பதில் சொல்லிடுவாங்களே, மறுபடியும் என்ன செஞ்சானா? உலகத்தை மறுபடியும் படைச்சானா? கொஸ்டின் ஆல்ரெடி அவுட் தானே. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, இந்த கேள்வி தான்ப்பா வரும் கபூர்க்குள்ள போனோன்னே, முடிஞ்சா பதில் சொல்லிக்க. கொஸ்டின் அவுட், ஆனா எக்ஸாம் கேன்சல் ஆகல. எக்ஸாம் போயிட்டே இருக்கு. நீ 3 கேள்விதே முடிஞ்சா பதில் சொல்லு. 3 கேள்விக்கு பதில் சொல்ல முடியும், எல்லாராலையும் சொல்ல முடியும். ஆனா 4வது ஒரு கேள்வி இருக்கு, அதை தான் சொல்ல முடியாது. 4வது கேள்விதான் அவங்களுக்கு முன்னாடி இம்திஹான், தேர்வு அங்கதான் இருக்கு. மன் ரப்புக்குன்னு கேட்டா நம்ம மட்டும் தான் அல்லாஹ்னு சொல்லுவோமா? வஹாபியும் சொல்லுவாங்க, ஷியாவும் சொல்லுவாங்க, எல்லா தரப்பு மக்களுமே அல்லாஹ் தான் சொல்லுவாங்க. அவங்க போய் வேற யாரையும் சொல்ல போறது இல்லையே. மன் ரப்புக்குன்ற கேள்விக்கு கரெக்டா தானே எல்லாத்தையும் வரும். ஒமா தீனுக்குன்ற இஸ்லாம் தானே சொல்லுவான். அவன் யஹூதி நஸ்ரானி நான் சொல்ல போறான். எதையும் சொல்ல மாட்டாங்க. மாலியம் தான் சொல்லுவாங்க, புத்திஸ்ட் தான் சொல்லுவாங்க, இஸ்லாம் தான் சொல்லுவாங்க. 72 கூட்டம் இஸ்லாம் தான் சொல்லுவோம். ஒமன் நபியுக்க, நபி யாருன்னு கேட்டா எல்லாம் முஹம்மது ரசூலுல்லாஹ் தான் சொல்லுவாங்க. எப்படி 72 கூட்டம் எப்படி மாற்றி சொல்ல முடியும்? 3 கேள்விக்கு எல்லாரையும் பதில் சொல்ல முடியும். 4வது ஒரு கேள்வி இருக்கு, அதை சொல்ல முடியாது. ஒமன் நபியுக்க அப்படின்னு கேட்டுட்டு மாதா குந்த தக்குடு ஃபீ ஹாதர் ரஜுலி அப்படின்னு சொல்லி அந்த கேள்வியை உண்மைப்படுத்துற மாதிரி கேட்பாங்கன்னா
இவரை இந்த மனிதரை பத்தி நீ என்ன சொல்லி கொண்டிருந்தாய் அப்படின்னு ஒருத்தவங்களை காட்டுவாங்க. ஹதீஸ் ஷரீஃப்ல புகாரில வருது, மாதா குந்த தகூலு ஃபீ ஹாதர் ரஜுல், இந்த மனிதரை பற்றி என்ன சொல்லி கொண்டிருந்தாய் அப்படின்னு சொல்லும்போது மூமின் சொல்வார் ஹாதா நபியுல்லாஹ், ஹாதா ரசூல் அப்துஹு வ ரசூலுஹுன்னு சொல்வாங்க. அப்ப அங்க யார் நிக்கிறா? ஹபீபாய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்க இந்த உலகம் என்பது ஆலமே அஸ்பாப், அதற்கு அடுத்துவிட்ட திரை உலகம், அது பர்சருடைய உலகம். ஒரு திரை இருக்குது, மௌதா போனதான் அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த உலகத்துல கிழிச்சு விட்டு அங்க எல்லாருமே இருப்பாங்க. மௌதா போய் இந்த உடம்ப விட்டு ரூஹ் வெளியே போயிடுச்சா அந்த உலகத்துக்குள்ள போய் அங்க போனா எல்லாருமே இருப்பாங்க, ரசூலுல்லாஹ் இருப்பாங்க. அதான் அந்த மலக்கு ஒவ்வொரு மனிதனுடைய கபர்லையுமே போகும்போது அந்த உலகத்துல ரசூலுல்லாஹ்வை அப்படியே காட்டுவாங்க. ஹாதர் ரஜுல், ஹாதர் ரஜுல், இந்த மனிதர் அப்படியே இருக்கிறாங்க ரசூலுல்லாஹ். அவருடைய ரூஹாக, உடம்பாக, ஆத்மாவாக எப்படி மதீனா ஷரீஃப்ல அங்க பார்த்தாங்களோ அப்படியே அந்த உலகத்துல இருக்கிறாங்க. நீ அந்த உலகத்துக்கு போனதுக்கு முன்னாடி பாப்பியா சொல்றாங்க. மன் நபியுக்க முஹம்மது ரசூலுல்லாஹ். ஓ அப்படியா, நாலாவது ஒரு கேள்வி இருக்கு. அப்படிங்கிறது கொஞ்சம் முகத்தை பாருங்க, அப்படியே கொஞ்சம் அப்படி ஃபோக்கஸ் பண்ணுங்க. மாதா குந்த தக்குலு ஃபீ, இந்த ரூஹை பத்தி இவங்களை பத்தி நீ என்ன சொல்லிக்கிட்டு இருந்த அப்படின்னு சொல்லும் போதுதான் உண்மையான மஹப்பத்துடைய மக்கள் சொல்லுவாங்க ஹாதா ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. உண்மையான மக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய ஒளியை, அந்த நூரே முஹம்மதியாவை உலகத்திலே பார்த்து அனுபவிச்ச மக்கள் மட்டும்தான். அந்த மஹப்பத்துல ஒளி கொண்ட மக்கள், ரசூலுடைய ஒளியை வாங்கிய மக்கள், ஸலவாத்தின் மூலமாக வாங்கிய மக்கள், ரசூலை நேசிச்ச மக்கள், அவருடைய உருவத்தை காண ஆசைப்பட்ட மக்கள், கனவுல அவர்களை பார்த்த மக்கள், அந்த இஷ்கும் மஹப்பத்தும் நிறைஞ்ச மக்கள், அந்த உருவத்தை வடிச்சு வடிச்சு இதயத்துல ஏங்கிய அந்த இதயங்கள் மட்டும் சரியாக அடையாளம் கண்டு கொண்டு செல்லும். இந்த முகம் நான் ஏங்கிய முகம், ஹாதா ரசூலுல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய தூதர் நபியுல்லாஹ் ஹபீபுல்லாஹ் என்று சொல்லி சாட்சி செல்லும். முனாஃபிகுன் அவ் காஃபிருன் பார்த்தா சொல்றா லாதிரி முகத்தை பார்த்தாலே பயந்துருவான். லாதிரி குந்து அக்குடு மாய கூடு நாஸ், மக்கள் என்னமோ பேசிக்கிட்டு இருந்தாங்க, நானும் அவரை பத்தி பேசிக்கிட்டு இருந்தேன். ஏடா நீ தான் மூணாவது கேள்விக்கு ஹாதா ரசூலுல்லாஹ்னு சொன்ன. ஹாதா ரசூலுல்லாஹ்னு இப்பதான் நான் உன்னுடைய நபி யாருன்னா ரசூலுல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொன்னேன். ரூஹை பார்த்து யாரும் கேட்டா தெரியல மக்கள் என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உன் வாய் ஒன்று சொல்லுது, பார்த்தோன்னே மாத்தி சொல்லுது, உண்மைப்படுத்த மாட்டேங்குது. அப்ப மூமின் வாயில சொல்வார், மூணாவது கேள்விக்கு பதில் சொல்வார், நாலாவது கேள்வி ரூஹை பார்த்தோன்னே அடையாளம் கண்டு கொள்வார். அல்லாஹ் நம்மிலே அதில் ஆக்கி வைப்பானாக. அந்த ரூஹை பார்த்தோன்னே நூரே முஹம்மதியாவை பார்த்தவுடன் அந்த ஆதம் நபியுடைய நெற்றியிலே உலங்கியது அந்த ஒளி, எந்த ஒளியை பார்த்து இப்லீஸ் பொறாமைப்பட்டானோ, எந்த ஒளிக்கு மலக்குமார்கள் எல்லாம் கட்டுப்பட்டார்களோ அந்த ஒளிதான் இந்த உலகத்தை நமக்கு இம்திஹான். அதை விளங்கி கொண்ட மக்கள் சூஃபியாக்கள், வலிமார்கள், அவுலியாக்கள். வலிமார்கள் எல்லாம் நூரே முஹம்மதியாவுடைய ஒரு வடிவம் தான். எங்க நீங்க மகான்மாருடைய ஜியாரத்துக்கு போனாலும், மகாம் ஷரீஃபுக்கு போனாலும் அந்த ரசூலுடைய ஒளி தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஹிதாயத் என்பது ஒளி தான். அது எங்க இருந்து வருகிறது? அல்லாஹ் சும்மா என்ன அங்க இருந்து பேரசூட்ல அனுப்பிச்சு வைக்கிறான் ஒளிய. ஹிதாயத் என்பது ஒளி, அது ரசூலிடமிருந்து வரணும். சஹாபாக்கள் யார்கிட்ட இருந்து வாங்கினாங்க? சஹாபாக்கள் யார்கிட்ட ஈமானை எடுத்தார்கள்? ரசூலுல்லாஹ்ட்ட ஈமானை எடுத்தாங்க. அவருடைய ஈமான் ஏன் தண்ணி கரக்கிறது இருக்கிறது? ரசூலுல்லாஹ் பக்கத்துல இருந்தாங்க. அவருடைய ஒளி பொருந்திய முகம், அவருடைய இதயத்தில் இருக்கக்கூடிய அந்த குணம், அதை வாங்கி அந்த ஒளி உடம்புல அடிச்சு அந்த இதயம் பக்குவப்பட்டு யகீனாக மாறி வலிமார்களாக, சித்திகீன்களாக, சுஹதாக்களாக மாறினார்கள். அவர்களுக்கு மரணம் என்பது அல்லாஹ் சாப்பிடுற மாதிரி. எப்படி வந்துச்சு? அந்த உடம்பு மீது இருக்கக்கூடிய பயம், வெட்டு காயங்களை பற்றிய கவலை இல்லை, வறுமையை பற்றிய அச்சம் இல்லை, எதிரி குடும்பத்தை அழிச்சுவான பயம் இல்லை. இந்த உடம்பு, காசு, தண்ணி, பசி இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லாம ரப்புக்கு நான் சந்திக்க போறேன்ற அந்த ரூஹானியத்தான பேச்சு எப்படி வந்துச்சு? ரசூலுடைய இதயத்திலிருந்து வாங்கின அந்த ஒளி, அந்த இதயத்தில் அவன நூரே முஹம்மதியா, அந்த வரக்கத்து தான் அவர்களை அந்த தரஜாவை அடைய வைத்தது. அவங்களுக்கு எதை பத்தி கவலை இல்லை, மறுமையில போனாலும் ரசூலுடைய முகத்தையே பார்ப்பார்கள். அப்ப ஹிதாயத் என்பது ரசூலுடைய வாசிதா, அது அங்கிருந்து வர வேண்டும். ஹிதாயத் என்பது ரசூலுல்லாஹ்வுடைய வாசிதா, அது சஹாபாக்கள் வழியாக, தாபியீன்கள் வழியாக, இமாமின்கள் வழியாக, ஹக்காய ஷேக், ஹக்காய மகானிடத்தில் வந்த அந்த ஒளி நிற்கும். அதான் மகான்மார்கள் என்பது, வலிமார்கள் என்பது தன்னை மறைத்துக் கொள்வார்கள். இப்லீஸினுடைய மிகப்பெரிய லட்சியம் என்ன தெரியுங்களா? இப்லீஸ் வாழ்க்கையிலே செய்யக்கூடிய மிகப்பெரிய லட்சியம் என்னன்னா, ஒரு காமிலான இறைநேசரை விட்டு அவங்க பக்கத்துல யாரையுமே போக விட மாட்டான், யாரையும் விட்டு போக மாட்டான். குர்ஆன்ல ஒரு வசனம் சொல்லுது, லா தகுர்ரன்னக்கும் பில்லாஹில் கர்பூர், அல்லாஹ்வை கொண்டு சைத்தான் உங்களை வழிவெடுக்க வேண்டாம். என்னங்க இது? அல்லாஹ்வை கொண்டு வழிவெடுக்கிறதா? காசை கொடுத்து உங்களை சைத்தான் வழிவெடுக்க வேண்டாம்.
காசை கொடுத்து உங்களை சைத்தான் எடுக்க வேண்டாம், மனைவி குழந்தைகள் பெண்ணு பொண்ணு மண்ணை வச்சு வழி எடுக்க வேண்டாம் அப்படி சொன்னா பரவாயில்ல. வலா தகுர்ரன்னக்கு பில்லா, அல்லாவை கொண்டு கரூர் ஏமாற்றக்கூடிய சைத்தான் உங்களை வழி எடுக்க வேண்டாம். அல்லாஹ் வச்சு எப்படி எடுப்பான்? அங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல சத்தியம் பண்ணலையா? அல்லாஹ் மேல சத்தியமா சொல்றீங்க, நீங்க மட்டும் இந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னா இங்கே இருப்பீங்க சொன்னா இல்லையா? அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி சொல்றது. இவனும் சொல்லுவான் அல்லாஹ்வை மட்டும் பயப்படு, அல்லாஹ்வை மட்டும் கேளு, அல்லாஹ்வை மட்டும் பாரு. அல்லாஹ்னு சொல்றான்ல, எச்சரிக்கை. அல்லாஹ்வை வைத்து ஷைத்தான் வழி எடுப்பான். அல்லாஹ்வை மட்டும் வச்சனால தான் இப்ளீஸ் கேட்டான். ஆதம் வரும்போது தான் பிரச்சனை வருது. ஆதம் வரும்போது தான் பிரச்சனை. அல்லாஹ்வை வச்சே காட்டுவான். நான் எங்களுக்குலாம் எல்லாமே அல்லாஹ் தான். அப்போ எங்களுக்கு யாரு? எங்களுக்குலாம் எல்லாமே அல்லாஹ் தாங்க. அப்ப எங்களுக்கு யாரு? நாங்கெல்லாம் குர்ஆன் ஹதீஸ் தான் சொல்றோம். நாங்க ராமாயணம் தான் சொல்லிட்டு இருக்கோம். அட எல்லாரும் ஹதீஸ் தான் பின்பற்றுது. எல்லாருமே ஹதீஸ் தான் பின்பற்றுது. எங்களுக்கு எல்லாமே அல்லாஹ் தான். அதான் சொல்றாங்க அல்லாஹ்னு சொல்லுவான். அதோட அசலியத்தை அல்லாஹ்விலிருந்து ஒளி நேரடியாக வரவில்லை. அப்படியே நபியை படைக்கணும். நபிட்ட கூட அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூட தான் பேசுறான். வாசிதத்தன் மைன வாசிதா. ஒரு அல்லாஹ் தஆலா மத்தியில ஒரு வாசிதாவை ஏற்படுத்துறான். நபிட்ட பேசுறதா கூட ஒரு மலக்கு வரணும். இப்படி மத்தியஸ்தரா அவன் தான் ஏற்படுத்துறான். இவன் எவ்வளவு இழிவா பேசுறான், தரகர்ன்ற வார்த்தை பேசுறான், புரோக்கர்னு பேசுறான். இதான் எங்களுக்கு எல்லாமே அல்லாஹ் பேசுறது. லா தகுர்ரன்னக்கும் பில்லாஹில் கரூர், ஏமாற்றக்கூடிய ஷைத்தான் உங்களை அல்லாஹ்வை கொண்டு வழிகெடுக்க வேண்டாம். ஏமாற்றக்கூடிய ஷைத்தான் உங்களை அல்லாஹ்வை கொண்டு வழிகெடுக்க வேண்டாம். அப்ப காமிலான வழி, அந்த காமிலான வழியை மட்டும் ஷைத்தான் அடையாளம் கண்டுட்டானா அவங்க பக்கத்துல யாரையுமே நெருங்க விட மாட்டான். சொல்லுவானா அல்லாஹ் வச்சே கெடுத்துருவான். இது வாங்க எதுக்கு அவர்கிட்ட போய்கிட்டு இருக்க, நீ பாட்டு 5 வருஷத்துக்கு தொழுகு, சுன்னத் தொழுகு, துஆ தொழுகு, அப்படியே வாழ்ந்து அப்படியே மௌத்தா போயிரு. இவங்க போனா என்ன ஆயிடும்? தரஜா கூடிருமா இல்லையா? அல்லாஹ்வுடைய மாரிஃபத் கிடைச்சு வலியா இறைநேசராக ஆயிருக்காரு. நீ அப்பெல்லாம் போய் இறைநேசராக இருப்ப பேசாம என்ன செய்ய, வாழ்ந்து தொழுது பேசாம மௌத்தா போயிரு, அப்படியே திருப்பி விட்டுருவான். சுபஹானல்லாஹ். அதான் ஒரு இறைநேசர் போறாங்க, பள்ளியாசல் கிட்ட வாசல் கிட்ட நிக்கிறாங்க. பார்த்தா ஒரு வாசல் கிட்ட சைத்தான் கரெக்டா நிக்கிறான். நின்றுகிட்டு பார்த்துட்டே இருக்கான். ஒரு தாள் தொழுதுகிட்டு இருக்காரு. இவர் பார்த்தாரு, ஏண்டா இங்க நின்றுகிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல, தொழுதுட்டு இருக்கேன், அவனை போய் கொஞ்சம் குழப்பி விட்டுறான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி அவனை குழப்பி போய் தான் தொழுதுட்டு இருக்கேன். இப்படிங்கிறாரு. அவன்லாம் கெடுக்க தேவையில்லை, ஆல்ரெடி அப்பதான் தொழுதுகிட்டு இருக்கான். இவனை போய் என்ன கெடுக்கிறேன்? இல்ல இன்னும் கெடுக்கணும் எனக்கு ஆசை இருக்குது. ஆனா பக்கத்துல ஒரு ஆலிம் சாப்பாடு தூங்கிட்டு இருக்காரு. பக்கத்துல ஆலிம் சாரு. இவர் ரொம்ப ஏதாச்சும் பண்ணி அவர் எந்திரிச்சு, ஏய் என்ன தொழுகிற, ஒழுங்கா தொழுகு அப்படின்னு சொல்லி மொத்தமா திருத்தி விட்டுருவான்னு பயமா இருக்கு. மொத்தமா அவனை திருத்திட்டாருன்னா இஸ்லாம் வந்து நல்லா தொழுது ஆரம்பிச்சிருவான். அதுக்கு இதுவே பரவாயில்ல, இந்த மாதிரியே தொழுது போ அப்படின்னு. எவ்வளவு பெரிய மாஸ்டர் மைண்டு பாருங்க சைத்தானுக்கு, எவ்வளவு பெரிய மாஸ்டர் மைண்டு. இந்த மாதிரி பல இடங்கள்ல ஒரு பெரியவங்க தூங்கிட்டு இருக்காங்க. வேமா வந்து ஜிஜி எதிரிங்கிறான். யாருப்பா இங்க வாங்களேன் அப்படின்னு சொல்லி கூட்டு வந்துட்டான். அவங்க இங்க வந்துட்டாங்க. அவங்க அப்படிதான் யோசிச்சு கொஞ்சம் மூஞ்சி ஊத்திப்பாங்க. அடே லானத்துல்லா சைத்தானாச்சே, நீ யாருக்கும் நல்லதே பண்ண மாட்டியே. ஆமா இங்க பாருங்க பார்த்தா சோறு எடுத்து மட்டாரம் விழுது. அப்பா காப்பாத்திட்டியாப்பா? ஆமா காப்பாத்திட்டி, உங்களை நான் ஷஹாதத்துல இருந்து காப்பாத்திட்டி. மௌத்தா போனா ஷஹீதாவில் ஆயிருவீங்க, அந்தஸ்துல வந்துடும். சாதாரணமா வாழ்ந்து மௌத்தா போ, எதுக்கு ஷஹீதாக்குற? அவ பாருங்க, அவனுக்கு உயர்ந்த லட்சியங்கள் போவனா, சும்மா சின்ன அமல் செஞ்சுட்டு சதக்கா தானம் அப்படி போய் எதுக்கு அவளியாவாதீங்க? அப்ப இந்த மாதிரி மகான்மார்கள் ஒளிமார்களை தடுக்கிறத விட்டு இப்ளீஸ் கங்கணம் கட்டி கண்குத்தி பாம்பா யாரு செய்தாலும் வழிமாறணும். அதான் அவளியான்னு பேசிட்டாப்பா. ஐயோ சிறுக்காருன்னா அவுலியாதான் அல்லாஹ்வை அறிஞ்சவங்க, அவங்க தான் ஹக்கான மூமின்கள், அவங்க தான் உண்மையான ரசூலுல்லாஹ்வுடைய வாரிசியார் அவுலியாக்கள் மகான்மார்கள். மகான்மார்களை பத்தி லைட்டா பேச்சு எடுத்துட்டாலே இவன் வழிகட்ட பேசுறாங்க. ஏன் இருக்கு வஹாபி, பதறாதீங்க, ஒன்னும் பேசவே ஆரம்பிக்கல. இப்பதான் வழிமார்க்கே கராரத்து பிஸ்மில்லாஹ் ஆரம்பிச்சு அதுக்குள்ளேயே மதம் பேசாதங்க. அப்ப என்னன்னா இந்த சைத்தானுடைய ஆக்கிரமிப்பு அவர்களுக்கு தெரியவில்லை. அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தை தருவானாக. அல்லாஹ்வினுடைய மகான்மார்கள் என்பவர்கள் ரசூலுடைய அந்த நூறானியத்தை வாங்கியவர்கள், உண்மையான வாரிசுகள். உடம்பினுடைய வாரிசுகளாகவும் இருப்பார்கள், ஆத்மாவினுடைய வாரிசாகவும் இருப்பாங்க. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அந்த அதான் சொன்னாங்கல்ல, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மகனே நீ ஒரு கனவு பார்த்தீங்கன்னு போய் சொல்றாங்கல்ல, 11 நட்சத்திரங்கள் சூரியனும் சந்திரனும் எனக்கு சஜ்தா செய்தது நான் வாப்பான கண்டி.
ரஐது லீ சாஜிதீன், அது எனக்கு சஜ்தா செய்து. ரஐது அஹத அஷர கௌகபன், 11 நட்சத்திரம், ஒரு சூரியன், ஒரு சந்திரன் எல்லாம் எனக்கு சஜ்தா செய்து. இதோட கனவு என்னன்னா, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் புரிஞ்சுக்கிட்டாங்க, அவங்க நபி அல்லலோ, நபி தானே. அப்ப அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, ஏன்னா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய வாப்பா இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் வாப்பா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய நுபுவத், அந்த நூரானியத்து இஸ்ஹாக் நபிக்கு வந்துச்சு, இஸ்ஹாக் நபியுடைய நூரானியத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்துச்சு. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வந்து வயசாகிட்டு இருக்காங்க, என்னுடைய நூரானியத்து யாருக்கு போக போகுது? 12 பிள்ளைகள் இருக்காங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாமையும் புன்யாமீனையும் சேர்த்தோம்னா 12 பிள்ளைகள். இந்த 12 பிள்ளைகள் வாரிசு தான். உடம்பினுடைய வாரிசு, ஆத்ம வாரிசு யாரு? ஆத்மாவுடைய என்னுடைய ஒளி, என்னுடைய பிரதிபலிப்பாக, என்னுடைய கலீஃபாவாக நான் அடுத்து யார்கிட்ட அந்த கொடுத்து அந்த ஞானத்தை கொடுத்துட்டு போக போறீங்க. அவங்க ரொம்ப காலமா வயசாளி காலத்துல இருக்கும் போதுதான் இவங்க கனவு பார்த்துட்டு, அம்மாடி நீதானா, கனவு பார்த்துட்டியா, உனக்கா வந்துச்சு. இத்தனைக்கு யூசுப் நபி சின்ன புள்ள, யூசுப் நபி சின்ன புள்ள, இவங்க எல்லாம் பெரிய திடகாத்திரத்தை அடைஞ்சிட்டாங்க, வலது சரீரா இருந்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் ஷாப்புகளாக, இளைஞர்களா நல்ல திடகாத்திரமா இருக்கிறாங்க. அப்பதான் செஞ்சாங்களா, தம்பி உனக்கு வந்துருச்சுன்னா உங்க அண்ணன் மாதிரிலாம் என்ன சொல்றாங்க, சொத்துக்கு வந்துருவாங்க. இது ஏன் இல்ல, நம்ம வீட்டு காசு இல்ல, நுபுவத்து அல்லாஹ் கொடுக்கிறது. நுபுவத்து என்ன ஏன் சேர்ந்து இருக்கிறதா, காசா இருந்தா சொத்துல பங்கு கொடுத்துருவீங்க வாரிசுக்குன்னு. நுபுவத்தை என்னால கொடுக்க முடியாது, அல்லாஹ் உடனே தான் தெரிஞ்சிருக்கான். கனவு மட்டும் எப்படி சொல்லாதப்பாண்டாங்க, சின்ன பிள்ளை என்ன டக்குன்னு சொல்லிட்டாங்க. நான் ஒரு கனவு பார்த்தீனே, 11 நட்சத்திரம், 11 நட்சத்திரம் யார்? அண்ணன் தம்பி, 11 சகோதரர்கள், சூரியன் சந்திரன் தான் அத்தா அம்மா, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி. எல்லாருமே சஜ்தா செய்றாங்க. ஓ நபித்துவம் ஒன்றதான் வரப்போதா, தூக்கி கணக்குல தூக்கி வீசு வச்சா. அப்ப ஆத்மாவினுடைய வாரிசு, ஆத்மா வாரிசு வரும்போதுதான் இந்த ட்ரபிள் வருது. அவங்களை என்ன கொல்ற அளவுக்கு போறாங்க. அந்த காலத்துல அவங்களை தேர்ந்தெடுத்தான். மிஸ்ர் எகிப்துக்கு போனாங்க, பிற்காலத்துல சிறையில் அடைக்கப்பட்டார்கள். அதுக்கப்புறம் பெரிய ராஜாவா மாறினாங்க, ஆட்சி செஞ்சாங்க. இப்ப அந்த ஆத்ம வாரிசுகளாக நபிமார்கள் வந்தார்கள். நபிமார்கள் இப்படியே வந்துகிட்டே இருந்துச்சு. யூசுப் நபிக்கு பின்னாடி அடுத்த நபி மூசா அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வாரிசா யாராக்கி போறாங்க? ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் ஆக்குனாங்க. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் யூஷா இப்னு நூனை ஆக்கினார்கள். யூஷா இப்னு நூனுக்கு பின்னாடி ஷம்பீல் அலைஹிஸ்ஸலாம். ஷம்பீல் அலைஹிஸ்ஸலாம் யாரை ஆக்குனாங்க? தாலூத்தை பக்கத்துல தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தாக்கிட்டு போனாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் யாரை ஆக்குனாங்க? சுலைமான் நபிக்கு ஆட்சி கொடுத்துட்டு போனாங்க. இந்த அந்த ஆத்மாவுடைய வாரிசுகளை அவர் உருவாக்கி கொண்டே இருப்பார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் எப்படி ஆனாங்க? அவங்க ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் 10 வருஷம் தங்கினாங்க. வலிமார்களுடைய சில்லா இருப்பதும் அவர்கள் தனிச்சிருப்பதும் இந்த ஆத்மா, அந்த நூரை முஹம்மதியாவுக்காக அவர்கள் செய்யக்கூடிய கடுமையான மன பயிற்சிகள் என்றால் நம்மளால செய்ய முடியுமா? சூரத்துல் கஹ்ஃப்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஒரு சூறாவே இறக்கிறான், குகைன்னு சொல்லிட்டு. ஏன் குகையில போய் 7 அவுலியாக்கள் தங்கினாங்க? ஆனா வலிமார்கள் கல்வத்துல தனிமையில உட்கார்ந்து அல்லாஹ்வை இபாதத் செஞ்சிருக்காங்க அடையாளமாக குகைன்னு ஒரு சூறா இருக்குது. இன்னைக்கு ஜிக்ர் ஹான்காக்கள் சொன்னா அலர்ஜியா இருக்குது. குகைனா ஜிக்ர் ஹான்கா, வலிமார்கள் ஷேக்மார்கள் இங்க உட்கார்ந்து இஸ்மு ஓதுன, துஆ செய்த, தவம் செஞ்ச இடங்கள். குகைன்னு சொல்லி போட்ட குர்ஆன்ல ஒரு சாப்டர் இருக்குது. ரசூலுல்லாஹ்வுக்கு வஹீ முத இறங்குறது காபத்துல்லாஹ்ல வச்சு இல்ல, அவங்களுடைய மனைவி ஹதீஜாவோட வீட்ல வச்சு இல்ல, குகையில வச்சு இறங்குச்சு. நூரானியத்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மலக்கு எங்க வந்த குகையில வந்து இறங்கினாரு. குகை இஸ்லாத்துல எவ்வளவு பெரிய விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. ஏன் குகையை தோடி நபிமார்கள் வலிமார்கள் போனாங்க? அந்த நூரை அந்த ஒளியை எடுப்பதற்காக. நம்மளுக்கு அதை பத்திய ஞானம் இல்ல. வலிமார்கள் போனார்கள், நாம் அவருடைய பற்றாளர்களாக ஆஷிகீன்களாக இருக்கிறோம், அவ்வளவுதான். அப்ப இந்த ஒரு வழி இருக்கிறது, இந்த மகோன்னத வழி இருக்கிறது. அதை அடையக்கூடிய லட்சியத்தினுடைய எண்ணமாச்சு, அந்த ஆசையாச்சு இருக்கணுமா இல்லையா? இப்படி ஒண்ணே கிடையாதுன்னு போகும்போது தானே சைத்தான் அல்லாஹ்வை கொண்டே வழி எடுக்கிறான். லா தகுர்ரன்னக்கும் பில்லாஹில் கரூர், அல்லாஹ்வை கொண்டே உங்களை சைத்தான் வழி எடுக்க வேண்டாம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் பேசுற பேச்சுக்கு பின்னாடி சில நேரங்களில் சைத்தான் இருப்பான் என்பது குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுது. அல்லாஹ் பேசுறான்ல, அந்த பேச்சுக்கு பின்னாடி ஷைத்தான் இருப்பான், ஏமாற்றக்கூடிய சூழ்ச்சிக்காரன் இருப்பான் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். அப்படி நபிமார்கள் ஒவ்வொரு நபியாக அப்படியே வாரிசுகளை உருவாக்கி கொண்டே வந்தாங்க. இறுதி நபியாக, ஒத்த நபியாக ஹபீபாய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நபியாக அல்லாஹ் தஆலா அனுப்பியதற்கு பின்னால் எந்த நபியும் இல்ல. இப்ப வாரிசு யார் ஆக்குறது? அப்பதான் ரசூலுல்லாஹ் 2 முக்கிய சஹாபாக்களை தேர்ந்தெடுத்தார்கள். முதல்ல சஹாபாக்களே நிறைய எல்லாமே வலிமார்கள் தான், சஹாபாக்கள் வலிமார்கள். ஆனால் அந்த அந்த தரஜாவுடைய கேரக்டர்ல உச்சகட்டமா யார் இருக்காங்கன்னா 4 கலீஃபாக்கள். அந்த 4 கலீஃபாவிலே முதல் கலீஃபாவையும் 4வது கலீஃபாவையும் ரசூலுல்லாஹ் மறைஞான ரகசியத்திற்கு தரீக்கத்திற்கு தேர்ந்தெடுத்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
ரசூலுல்லாஹ் பாருங்க, உமர் ரலியல்லாஹு அவங்க எந்த அளவுக்கு அமலின் மீது பற்று உள்ளவர்கள், அமலை விட்டுறக்கூடாது, என்னைக்கு அமலாக இருக்கிறோம், அதுக்கப்புறம் தான் நமக்கு தவக்குல் அப்படின்னு சொன்ன நபர்கள் அவங்க. ஒரு தடவை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்ட்ட போறாங்க. ரசூலுல்லாஹ் ரொம்ப நாள் காணோம், தேடி ரசூலை காணாமே, எதிரிகள் யாரும் தாக்கிட்டாங்களா, ரசூலுல்லாஹ் யாரையும் கொல்றதுக்காக வந்துட்டாங்கன்னு பயந்து போய் போகும்போது கடைசியில சொன்னாங்களா, ரசூலுல்லாஹ் வந்து அந்த வீட்டுக்குள்ள போயிருக்காங்க வணக்கம் செய்யறதுக்காகனே. பார்த்தா கதவு பூட்டி கிடக்குது. நான் எப்படியாச்சும் ரசூலை பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வாய்க்கா, அந்த ஓட மாதிரி ஒண்ணு இருக்குது, அந்த வாய்க்காக்குள்ள உடம்ப பாம்பு மாதிரி நுழைச்சு உள்ள போயிட்டாங்க. போயிட்டு ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க. யா ரசூலுல்லாஹ், உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சோ நான் பயந்துட்டேன்னு சொன்னாங்களா. ஒன்னும் பயப்படாத, நாகத்தான் தான் இருக்கீங்க யா ரசூலுல்லாஹ் அப்படின்னப்ப ஒரு சுப செய்தி சொல்றேன். மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் தகலல் ஜன்னah. எவர் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னாரோ அவர் என்ன செய்வார்? சொர்க்கம் நுழைந்து விடுவார். யா ரசூலுல்லாஹ், அப்படியா? கலிமா சொன்னாலே சொர்க்கத்துக்கு போயிடுவாரா? ஆமாப்பா. இத நான் வெளியே போய் சொல்லலாமா? சொன்னா நம்ப மாட்டாங்களே. லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னாலே சொர்க்கம் போயிடுவாருன்னு அபூ ஹுரைரா சொல்லிக்கிட்டு இருக்காரு. எல்லாம் அடிப்பாங்க. ஆதார் அந்த செருப்பு எடுத்து, என்னுடைய முபாரக்கான நகல் எடுத்துட்டு போ. ரசூலுல்லாஹ்வுடைய செப்பல் சாண்டல் எடுத்துக்கிட்டாங்க. நீங்க சொன்னதுக்கு இதான் ஆதாரம். எடுத்துட்டு வேகமா ஓடுறாங்க. மன்கான லா இலாஹ இல்லல்லாஹ் தகலல் ஜன்னah சொல்லிக்கிட்டே ஓடுறாங்க. எவர் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னாரு சொர்க்கம் நுழைந்து விட்டார். அவர் பார்க்கிற ஆள் யாரு? உமர் இப்னு கத்தாப். என்னப்பா சொல்லிக்கிட்டு வர்ற? எவர் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னாரோ அவர் சொர்க்கம் போவார். அப்படியா? ஓங்கி ஒரு அடி நெஞ்சில ஓங்கி அபூ ஹுரைரா அடிச்சா பறந்து, அவர் சும்மா அவர் பெரிய கை அடிச்சடியில பறந்து விழுந்தார். நினைச்சு நான் ஒரு அடிப்பாரு அடிச்சாரு. அழுதுகிட்டே போறாங்க ரசூலுல்லாஹ். நீங்க சொன்னீங்கதானே சொல்ல வந்து இந்த அடி அடிக்கிறாங்க. அவங்க ஏற்கனவே யார் தொழுது வைக்கிறாங்க, நீங்க கலிமா சொன்னாலே சொர்க்கம் போக சொல்லிட்டு போய்கிட்டு இருக்க. உமர்லாம் சொல்லிட்டு வர்றாங்க, ஏற்கனவே யார் தொழுது வைக்கிறாங்க, இல்ல நீ கலிமா சொன்னா போது சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க, யார் தொழுவா அப்படின்னு போய் சொன்னப்ப ரசூலுல்லாஹ் சொன்னே, உமர் சொல்றதுலாம் நியாயம் இருக்குது, இதை இப்ப சொல்ல வேண்டாம், தொழுகையாளியாக அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அப்புறம் ரசூலுல்லாஹ் அதை ஸ்கிப் பண்றாங்க. அப்ப வணக்கத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க யாரு? ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா. வணக்கம் செய், அதுக்கப்புறம் அல்லாஹ் மேல ஆதரவு வை. அந்த உமர்ட்ட போய் சொன்னாங்களா, நீங்க தான் உமர் ரொம்ப அமல் செய்யக்கூடிய ஆட்கள், இரவு வணங்குறீங்க, சதக்கா தான தர்மங்கள் எல்லாம் செய்றீங்களே அப்படின்னு சொல்லும் போது, அப்படியா? வணக்கம்ன்ற பார்வையிலேயே அவங்க தவறல, ஆனா ஞானத்தை அவங்க மிஸ் பண்ணல. சொன்னாங்க, என் எல்லா அமலையும் நான் இறக்கி வச்சிருக்கீப்பா, அபூபக்கருக்கு கொடுத்துருக்கீப்பா. நீங்க வெளிப்படையான அமலை பார்த்து அபூபக்கரை விட நான் உயர்ந்தவன் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. என் ஒட்டுமொத்த அமலையும் தூக்கி நான் இறக்கி வச்சிருக்கேன். அபூபக்கர் ஒரு அமல் செஞ்சாரு, அந்த ஒத்த அமலை மட்டும் எனக்கு கொடுத்து சொல்லுங்க அப்படின்னாங்க. சரியா? எல்லா அமலையும் கொடுத்துருக்கேன். என்ன அமலுங்க? சௌர் குகையில ரசூலுல்லாஹ் கூட 3 நாள் தங்கி இருந்தாங்கல்ல, அபூபக்கர் சித்திக், அந்த அமலை கொடுக்க சொல்லுங்க. அதுதான் சௌர் குகையில ரசூலுல்லாஹ் வந்து ஹிஜ்ரத்தின் தோழர் யார்? அபூபக்கர் சித்திக். அவங்க தான் மதீனாவுக்கு கூட்டு போனாங்க. அப்ப குகையில போய் தங்கும் போது எதிரிகள் வந்து கொல்றதுக்காக வரும்போது அந்த சிலந்தி வலையோட பிடிச்சு காப்பாத்துறாங்க. 3 நாள்ல அந்த அமல் இருந்துச்சு. அந்த அமலுடைய பரக்கத்தை எனக்கு கொடுக்க சொல்லு, என் ஒட்டுமொத்த அமலை கொடுத்துறேன்னாங்க. அவங்க எப்படி கரெக்டா வழங்கியிருக்காங்க. நான் கேட்கிறேன், 3 நாள்ல என்ன அமல் நடந்துச்சு? 3 நாள் என்ன அமல் நடந்துச்சு? தொழுகை மக்கா மதீனாவுக்கு வராத வரைக்கும் தொழுகை கடமை இல்லை, ஜக்காத்து கடமை இல்லை, ஹஜ் கடமை இல்லை. அங்க போய் ரசூலுல்லாஹ் பெருசா வந்து தொழுகையோ நோம்போ எதுவுமே வைக்கல. 3 நாள் ரசூலுல்லாஹோட கூட இருந்தாங்க. இதத்தான் அவர் அமலுங்கிறார். புரியுதா? ரசூலுல்லாஹ் அபூபக்கர் சித்திக் கத்து கொடுத்த அமல் என்ன? யா ரசூலுல்லாஹ் வெளியே எதிரி நிக்கிறானே, கொன்றுவானே அப்படின்னு சொல்லும்போது, யா அபூபக்கர் லா தஹ்சன் இன்னல்லாஹ் மஅனா. அபூபக்கரே பயப்படாதீர், அல்லாஹ் நம்மளோட இருக்கான் சொன்னாங்கல்ல. பயப்படாது, அல்லாஹ் நம்முடன், அல்லாஹ் நம்முடன், அல்லாஹ் நம்முடன். அந்த ஞானம், அந்த இதய ஞானம் 3 நாள் ரசூலுல்லாஹ்வுடைய பக்கத்தில் இருந்த அந்த இதயத்தில் இருந்த அந்த ஒளியை வாங்கி, அதுக்கப்புறம் அபூபக்கர் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய முகத்திலே இருந்த அந்த தெளிச்சையும் ஈமானியத்தையும் பார்த்ததுக்கு பின்னால் உலகத்தில் எந்த பிரச்சனையை பார்த்து நான் பயந்ததே கிடையாது என்று சொல்கிறார்கள். இந்த ஞானத்தை தான் உமர் சொல்றாங்க, அந்த ஞானத்தை எனக்கு வாங்கி கொடுங்க, நான் அமல வெளிப்படையில் அமல தூக்கிட்டு போங்க அப்படின்னாங்க. சுப்ஹான ஜல்ல ஜலாலா. அப்ப ரசூலுல்லாஹ்வை எப்படி அவங்க நூறானியத்தை ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க பாருங்க. அமல்கள் என்பது நம்முடைய வெளிப்படையான விஷயங்கள், ஆனால் நாம் அடைய தவறிய பெரிய விஷயம் ஒன்று உண்டு. அடைய தவறிய நூரே முஹம்மதியா ஒன்று இருக்கிறது. அதை அடைவதுதான் வாழ்வின் லட்சியமாக சஹாபாக்கள் இருந்திருக்கிறார்கள். அப்ப அதனால தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அந்த பெறப்பட்ட அந்த ஞானம் நக்ஷபந்தியா என்ற தரீக்கத்தாக இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்கு. நக்ஷபந்தியா தரீக்கத்து யாரிடம் இருந்துச்சு? அபூபக்கர் சித்திக், அதான் முதல்ல கலீஃபா. அதற்கு பின்னால்
4ஆம் கலீஃபா அலி இப்னு அபீ தாலிப் அவர்களுக்கு அந்த ஞானம் கொடுக்கப்பட்டது. முடிவு அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கிறார்கள். கைபர் போர் முடிவடைகிறது. முடிஞ்சதுக்கு பின்னாடி அலியை தனியாக கூப்பிடுகிறார்கள். என்னைக்குமே ரசூலுல்லாஹ் அலி எந்த சஹாபியும் பிரிஞ்சதே இல்லை. அன்னைக்கு அலியாரை கூப்பிட்டு கதவை அடைச்சிட்டாங்க. சஹாபாக்களுக்கு ஆச்சரியம், இந்த ரசூலுல்லாஹ் மருமகன் என்னமோ அந்த ரகசியம் பேசிக்கிட்டு இருக்காங்க, என்ன பேசுறாங்க. அபூபக்கர் வெளியே நிக்கிறாங்க, உமர் வெளியே நிக்கிறாங்க. ஆனா கதவை பூட்டி அலி ஹஜரத் உள்ள நிக்கிறாங்க. அலியும் கரமல்லாஹ் கூப்பிட்டு மருமகன்ட்ட ரொம்ப பேசுறாங்களே, நமக்கு ஆர்வம் தாங்கலையே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்ததுக்கு முன்னாடி யார் ரசூலுல்லாஹ் இன்னைக்கு ரொம்ப அலியார்ட்ட பேசிட்டே இருந்தீங்க, என்னன்னு சொல்லணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மா அன இந்த ஜெயித்து வலாக்கின் அல்லாஹ் அன்தஜா. நான் எங்க பேசுறேன் அலிட்ட? அல்லாஹ் தான் அலிட்ட பேசினான். நான் எங்க பேசுறேன்? அல்லாஹ்வோட பேசினான். அல்லாஹ் கட்டளையிட்டு பேசினேன் என்று அதுக்கு அர்த்தம். அல்லாஹ் கட்டளையிட்டு நான் பேசினேன். ரகசிய ஞானம் அதான் அலியார் என்ற சனதுகள் வருது. தரிக்கத்தில் சங்கமிக்கக்கூடியவர் யார்? மொய்தீன் ஷேகுடைய சனதாகட்டும், ரிஃபாய் நாயகத்துடைய தரிக்கட்டாகும், ஷாதிரி நாயகமாகட்டும், பதவியாவாகட்டும், தசுகியாவாகட்டும், சிஸ்தியாவாகட்டும், எல்லா சனதுகளும் போய் தரிக்கத்தில் சங்கமிக்கும் இடம் ஹஜ்ரத் அலியின் கரமல்லாஹு வஜஹு. அந்த ரசூலுல்லாஹ் கொடுத்த அந்த கைபருக்கு பின்னால் கொடுத்த அந்த ஞானம் அதான் முதல் கலீஃபா சித்திகுல் அக்பருக்கு கோயிலே கிடைத்தது. லா தஹஸன் இன்னல்லாஹு மானா. கடைசியாக ஹஜ்ரத் அலியின் கரமல்லாஹுக்கு கிடைத்தது கைபருக்கு பின்னால் அந்த ஞானம். இந்த இரண்டும் நூரானியத்தும் ரசூலுல்லாஹ்வுடைய நூரே முஹம்மதியாவை பறைசாற்றக்கூடியது. வெளிப்படையான அமல்களை செய்யக்கூடிய ஷரியத்தில் அமல்களும் உண்டு. பாத்தினிலே அல்லாஹ்வையும் ரசூலையும் அடையக்கூடிய அகமிய நிலைகளும் உண்டு. அல்லாஹ் அந்த மகத்தான உன்னத்தை அடையக்கூடிய தௌஃபீகை தருவானாக. அடைந்த மக்களுடைய சுஹபத்தை நமக்கு தந்தருவானாக. அவருடைய பொருத்தத்தை நமக்கு தந்தருவானாக. அன்னாருடைய வழிகாட்டுதலை நமக்கு தந்தருவானாக. வாழ்வில் லட்சியமாக ரசூலை அடையக்கூடிய தௌஃபீகை தந்தருவானாக. நம்முடைய ஹிருதயங்கள் சுத்தப்படக்கூடிய தௌஃபீகை தந்தருவானாக. மரணத்தில் ரூஹ் பிரியும் போது ரசூலை கண்டு ரூஹ் பிரியக்கூடிய தௌஃபீகை தருவானாக. கபரிலே ரசூலின் நூரே முஹம்மதியாவை கண்டு ஹாதா ரசூலுல்லாஹ், ஹாதா நபியுல்லாஹ், ஹாதா அபீபுல்லா என்று சொல்லக்கூடிய தௌஃபீக்கும் அங்கும் வைத்து படிக்கக்கூடிய தௌஃபீக் தருவானாக. மஹ்ஷரிலேயும் ஹஷ்ரிலேயும் நஷ்ரிலேயும் ஜன்னாவிலேயும் ரசூலை பிரியாத மக்களாக நம்மை ஆக்கி வைப்பானாக. உண்மையான அஹ்லுஸ் சுன்னத்துல் ஜமாத்துடைய மக்களாக நம்மை வாழ்ந்து மரணிக்கக்கூடிய இஷ்டுடைய மக்களாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்தல்வானாக. ஆமீன் 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 பிஹக்கி ஜாஹி நபியினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அஜ்மாயின். வாஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய அழைப்பை ஏற்று வருகை தந்து மிக சிறப்பான முறையிலே இந்த மீளாத விழாவினுடைய சிறப்புரை நிகழ்த்திய ஹஜ்ரத் பெருந்தகை அவர்களுக்கு மதரசத்துல் உஸ்மானியா பெண்கள் அறக்கட்டளையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் கஸீரா. மேலும் இந்த நிகழ்வுக்கு மேலும் மௌலிது ஷரீஃபுக்கு வந்து முழுவதுமாக கலந்து கொண்டவர்கள், இதே போன்று தாய்மார்கள் நிறைய வருகை புரிந்திருக்கின்றார்கள். அனைவர்களுக்கும் மேட்டுப்பாளையம் நகரத்தினுடைய பள்ளிவாசலினுடைய பொறுப்புதாரிகள் அனைவர்களுக்கும் இந்த மஜ்லிஸில் கலந்து கொண்ட அனைவருக்கும் ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் கஸீரா. துஆவுடன் இன்ஷா அல்லாஹ் மஜ்லிஸ் நிறைவு.
Bismillahirrahmanirrahim. Alhamdulillah. Ya Allah. Allahumma salli wa sallim barik ala sayyidina Muhammad wa ala sallallahu alaihi wasallam. Rabbana rabbi irhamhuma kama rabbayani saghira. Rabbana zalamna anfusana wa illam taghfir lana wa tarhamna lanakunanna minal khasirin. Allahumma inna nas'aluka hubbaka wa hubba nabiyyika wa hubba awliyaika bi rahmatika ya arhamar rahimin. Radina billahi rabban wa bil islami dinan wa bi Muhammadin sallallahu alaihi wasallam nabiyyan wa rasula. محيي عبد القادر الجيلاني رضي الله عنه شيخا ووليا مرشدا يا رب بالمصطفى ولي مقاصد اسمنا مولا يا واسع كرمي صل وسلم بارك على سيدنا حبيبنا مولانا محمد صلى الله عليه واله وسلم الحمد لله رب الحق لا اله الا الله محمد رسول الله صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل وسلم. அவர்களுக்கு இப்பொழுது சால்வையை வைத்து கண்ணியப்படுத்தப்படுகின்றது. இந்த சால்வையை உடைய காட்டூர் பள்ளிவாசலினுடைய முத்தவள்ளி ஹாஜி TKS முகமது அனிபாதி அவர்கள் இதற்கு அணிவிப்பார். Udah lah, terus ini kan